நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வனமாலி வாசுதேவ வனமோகன ராதா ரமண. 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 வனமோகன ராதா ரமண. மோகன ராதா ரமண. ಶಶಿವದನ ಸರಸಿ ಜನ ಜನ ಜಗನ್ಮೋಹನ ರಾಧಾ ರಮಣ. ಶಶಿವದನ ಸರಸಿ ಜನಯನ ಜಗನ್ಮೋಹನ ರಾಧಾ ರಮಣ. ಶಶಿವದನ ಸರಸಿ ಜನಯನ ಜಗನ್ಮೋಹನ ರಾಧಾ ರಮಣ. ಶಶಿವದನ ಸರಸಿ ಜನಯನ ಜಗನ್ಮೋಹನ ರಾಧಾ ರಮಣ. ವನಮಾಲಿ ವಾಸುದೇವ ವನಮೋಹನ ರಾಧಾ ರಮಣ. ವನಮಾಲಿ ವಾಸುದೇವ ವನಮೋಹನ ರಾಧಾ ರಮಣ. ಶಶಿವದನ ಸರಸಿ ಜನ ಜನ ಜಗನ್ಮೋಹನ ರಾಧಾ ರಮಣ. ಶಶಿವದನ ಸರಸಿ ಜನಯನ ಜಗನ್ಮೋಹನ ರಾಧಾ ರಮಣ. மன்னையுண்ட மாயவனே வந்தருள்வாய் ராதா ரமண. மன்னையுண்ட மாயவனே வந்தருள்வாய் ராதா ரமண. மனமுருகி பாடுகின்றோம் ஸ்ரீரங்கா ராதா ரமண. மனமுருகி பாடிடுவோம் ஸ்ரீரங்கா ராதா ரமண. வனமாலி வாசுதேவ வனமோகன ராதா ரமண. வனமாலி வாசுதேவ வனமோகன ராதா ரமண. ಶಶಿವದನ ಸರಸಿ ಜನ ಜನ ಜಗನ್ಮೋಹನ ರಾಧಾ ರಮಣ. ಶಶಿವದನ ಸರಸಿ ಜನಯನ ಜಗನ್ಮೋಹನ ರಾಧಾ ರಮಣ. பாம்பனையில் பள்ளி கொண்ட பரந்தாம ராதா ரமண. பம்பனையில் பள்ளி கொண்ட பரந்தாம ராதா ரமண. பாம்பனையில் பள்ளி கொண்ட பரந்தாம ராதா ரமண. பம்பனையில் பள்ளி கொண்ட பரந்தாம ராதா ரமண. பக்தர்களை காத்திடுவாய் ஸ்ரீரங்கா ராதா ரமண. பக்தர்களை காத்திடுவாய் ஸ்ரீரங்கா ராதா ரமண. வனமாலி வாசுதேவ வனமோகன ராதா ரமண. வனமாலி வாசுதேவ வனமோகன ராதா ரமண. மனமோகன ராதா ரமண. வனமோகன ராதா ரமண. ಶಶಿವದನ ಸರಸಿ ಜನ ಜನ ಜಗನ್ಮೋಹನ ರಾಧಾ ರಮಣ. ಶಶಿವದನ ಸರಸಿ ಜನಯನ ಜಗನ್ಮೋಹನ ರಾಧಾ ರಮಣ. ಶಶಿವದನ ಸರಸಿ ಜನ ಜನ ಜಗನ್ಮೋಹನ ರಾಧಾ ರಮಣ. ಶಶಿವದನ ಸರಸಿ ಜನಯನ ಜಗನ್ಮೋಹನ ರಾಧಾ ರಮಣ. கோவிந்தா என்று சொன்னால் குறை தீர்க்கும் ராதா ரமண. கோவிந்தா என்று சொன்னார் குறை தீர்க்கும் ராதா ரமண. கோவிந்தா என்று சொன்னால் குறை தீர்க்கும் ராதா ரமண. கோவிந்தா என்று சொன்னார் குறை தீர்க்கும் ராதா ரமண. வேண்டுவரும் தந்தருள்வாய் விஜயானி ராதா ரமண. வேண்டுமரம் தந்தருள்வாய் விஜயானி ராதா ரமண. வேண்டுவரும் தந்திடுவாய் விஜயானி ராதா ரமண. வேண்டுமரம் தந்திடுவாய் விஜயானி ராதா ரமண. வனமாலி
கண்ணன் என் தெய்வம் என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்ற வருகிறார் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் பக்தி விழாவை பொறுத்தவரை இது அவருக்கு முதல் மேடை. அவரை இந்த மேடையிலே ஸ்டார் விஜய் டிவியின் பக்தி திருவிழாவின் மூலம் அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியை அடைகிறோம். அன்பார்ந்த ஆன்மீக பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, வணக்கம். முன்னெல்லாம் கூவி கூவி கீரை காய்கறி அவற்றையெல்லாம் விற்பார்கள். இப்போது அந்த பழக்கமெல்லாம் குறைந்து விட்டது. காய்கறியிலிருந்து குண்டூசியிலிருந்து எந்த பெரிய பொருள் வாங்க வேண்டுமானாலும் எல்லா பெருநகரங்களிலும் ஏராளமான மால்கள், அந்த மால்களில் போனால் நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்கிறது. அப்படிப்பட்ட கலாச்சாரம் வளர்ந்து வருகிறது. ஸ்ரீரங்கத்தில் ஒரு மால் இருக்கிறது, திருமால் என்று பெயர். மற்ற மாலெல்லாம் நின்று கொண்டிருக்கிறது, இந்த மால் படுத்து கொண்டிருக்கிறது. இந்த மாலிடம் வேண்டினால் கிடைக்காதது எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு உலகியல் விஷயங்களிலிருந்து பர விஷயங்கள் வரை அனைத்தையும் வாரி வழங்கக்கூடிய அருள் வள்ளலாக ஸ்ரீரங்கத்தில் திருமால் பள்ளி கொண்டிருக்கிறோம். இந்த நகரில் கிருஷ்ணனை பற்றி ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் அந்த கிருஷ்ணன் காது குளிர குளிர இங்கிருந்து பேசுவது என்பது மிக அற்புதமான ஒரு ஏற்பாடு. பொதுவாக கிருஷ்ண பக்தர்களை பற்றி பேசுகிற போது புராண ரீதியாக பல விஷயங்களை பலரும் பேசுகிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராமர் மாபெரும் தெய்வம். எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தார் சேது பாலத்தை கட்ட என்று கேட்டால் நமக்கு பதில் சொல்ல முடியாது. அது நம்பிக்கை. நம்பிக்கை உண்மையை விட வலுவானது. ஆனால் நமது பக்தர்களுடைய வரலாற்றில் மிகச்சில பக்தர்களுடைய கதைகள் புராணமாக கற்பனையாக அல்லாமல் வரலாறாகவே பதிவாகி இருக்கின்றன. இன்ன தேதியில் இன்ன நேரத்தில் இந்த இடத்தில் கிருஷ்ண பகவான் தரிசனம் கொடுத்தார், நான் பார்த்தேன் என்று நம்முடைய அண்மை கால வரலாற்றில் அறை கூவினார் ஒரு மாபெரும் கிருஷ்ண பக்தர். இந்த கண்ணன் திருவிழாவில் அந்த பக்தரான ஸ்ரீ அரவிந்தருடைய சரிதத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் அரவிந்தருடைய வரலாறு என்பது மகாத்மா காந்திக்கு முன்னும் பின்னுமான 1872 ஆகஸ்ட் 15 பிறந்து வாழ்ந்து 1950 டிசம்பர் 5 சித்தியடைந்த இந்த உலகில் கிருஷ்ணசக்தியாய் கலந்துவிட்ட ஒரு பெருமகனாருடைய ஸ்ரீ அரவிந்தர் என்கிற தெய்வத்தினுடைய தேதி வாரியான வரலாறு. தான் கண்ணனை கண்டேன் என்பதை இது மாதிரி ஏராளமான மக்கள் கூடியிருக்கிற ஒரு அவையில் அவர் அறிவித்தார். அறிவித்த போது அந்த அறிவிப்பை செய்தித்தாட்களில் படித்து அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு மாபெரும் அறிவுஜீவி சந்தேகப்பட்டார், அது உண்மைதானா என்று. பிறகு அவர் ஒரு நிருபரை அனுப்பி அந்த சந்தேகத்திலிருந்து தெளிவு பெற்றார். அவர் கண்ணனை கண்ட சித்த புருஷர் என்று அவர் உறுதி செய்தார். இதெல்லாம் அரவிந்தருடைய வாழ்க்கையில் பொதிந்திருக்கிற பல உண்மை செய்திகள். பலஸ்ருதி என்று சொல்கிறார்கள். கந்தசஷ்டி கவசம் படித்தால் குழந்தை பிறக்கும், ஷட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது சரியான பழமொழி அல்ல. ஷஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் என்று வாரியார் விளக்கினார். கந்தசஷ்டி கவசத்தினுடைய பல பலஸ்ருதிகளில் ஒன்று குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தரக்கூடிய ஒரு அருள் நூல் அது என்பது. நாராயணியம் படித்தால் ஆரோக்கியம் வளரும், சுந்தரகாண்டம் படித்தால் மங்களங்கள் உருவாகும், விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்தால் செல்வம் பெருகும் என்றெல்லாம் நம்முடைய மரபு சார்ந்த நம்பிக்கைகள். நாம் படித்தோமானால் அந்த நம்பிக்கை நமக்கே உறுதிப்படுவதை நாம் பார்க்கலாம். அது மாதிரி ஸ்ரீ அரவிந்தருடைய திருச்சரிதத்தை சொன்னாலும் கேட்டாலும் சொன்னவர் மனத்திலும் கேட்பவர்கள் மனத்திலும் அமைதி நிலவும். உலக வாழ்விலிருந்து வரக்கூடிய சிக்கல்கள் கவலைகள் எல்லாம் மாறி மிகுந்த நிம்மதி ஏற்படும். அரவிந்தர் ஆன்மீக ஞானி அல்ல, ஆன்மீக விஞ்ஞானி. தன்னுடைய ஞானம் என்கிற அக்னியில் வேத உண்மைகள் என்பவற்றை புடம்போட்டு பார்த்து அந்த அக்னி சூட்டில் எது உண்மை என்று தேறி தெளிந்தவர். அவர் கிருஷ்ண தனகோஷ் என்பவருக்கும் சுவர்ணலதா தேவி என்பவருக்கும் மகனாக பிறந்தார். அவருடைய வாழ்வில் ஒரு ஆச்சரியம், அவருடைய தந்தைக்கு இந்திய கலாச்சாரத்தில் பிரமாதமான நம்பிக்கை எதுவும் கிடையாது. அவர் தன்னுடைய மகன் வெளிதேசத்தில் இங்கிலாந்தில் போய் படிக்க வேண்டும் என்று சொல்லி 14 ஆண்டுகள் இங்கிலாந்துக்கு அரவிந்தரை படிப்பதற்காக அனுப்பி வைத்தார். அரவிந்தர் என்கிற கிருஷ்ண பக்தருடைய வாழ்க்கையை
3 பிரிவுகளாக பிரிக்கலாம். 3 பிரிவையும் நாம் இங்கே இன்று பார்க்க முடியாது. அவருடைய அரசியல் வாழ்வு, அவருடைய ஆன்மீக வாழ்வு, அவருடைய இலக்கிய வாழ்வு. 14 ஆண்டுகள் வெளிதேசத்தில் இருந்த அரவிந்தர் இந்தியா திரும்பினார். இப்படி 14 ஆண்டுகள் கழித்து அவர் வரவிருக்கிறார். கிருஷ்ண தனகோஷ் காத்திருக்கிறார். தந்தி வந்துவிட்டது. ஒரு குறிப்பிட்ட கப்பலில் அவர் வருகிறார் என்று. ருமேனியா என்பது கப்பலின் பெயர். ருமேனியா கப்பலில் உங்கள் மகன் அரவிந்தன் மற்ற பயணிகளோடு பயணம் செய்து வந்து கொண்டிருக்கிறார். இன்ன தேதியில் இந்த நாளில் வந்து விடுவார் என்று தந்தி வந்துவிட்டது. ஆனந்தம். 14 ஆண்டுகள் காத்திருந்து அந்த மகனை வளர்ந்த வாலிபனாக காணவிருக்கிறார். அந்த ஆனந்தத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். வானொலியில் ஒரு செய்தி, இந்த ருமேனியா என்கிற கப்பல் கடலில் மூழ்கி கப்பலில் இருந்த அத்தனை பயணிகளும் காலமானார்கள் என்று வருகிறது. அதை கேட்கிறார் அந்த கிருஷ்ண தனகோஷ். இந்த மகன் மேல் கொண்ட பாசம், அவன் காலமாகிவிட்டான் என்கிற செய்தி. ஒரு வாள் உயிரை கொல்லக்கூடியது, ஒரு துப்பாக்கி உயிரை கொல்லக்கூடியது, ஒரு கத்தி உயிரை எடுக்கக்கூடியது. ஆனால் ஒரு தகவல் உயிரை பறித்து விட்டது. அந்த செய்தியை கேட்ட கிருஷ்ண தனகோஷ் கீழே மயங்கி சரிந்து விழுந்தார். அன்றிரவே மகனை இழந்த அதிர்ச்சியில் அவர் காலமானார். கிருஷ்ண தனகோஷுக்கு தெரியாத விஷயம், கடைசி நேரத்தில் இன்னதென்று அறியாமல், ஏனென்றே தெரியாமல், காத்ரேஜ் என்ற இன்னொரு கப்பலுக்கு நான் மாறிக்கொள்கிறேன் என்று அரவிந்தர் மாறிவிட்டார். ஏன் மாறினார் என்று அவருக்கே தெரியவில்லை. அந்த கப்பல் பத்திரமாக இந்தியா வந்து சேர்ந்தது. அப்போதே அரவிந்தருக்கு மனத்தில் இந்த ருமேனியா கப்பலில் பயணம் செய்த அத்தனை பேரும் காலமானார்கள் என்ற செய்தி தெரிய வந்தபோது ஒரு உறுதி பிறந்தது. பைத்தியக்காரத்தனமாக நாம் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம், கடவுள் நம்மை பார்த்து கொள்வார் என்கிற தன் உறுதி அவருக்கு வந்தது. இந்தியாவில் கால் வைத்தார். கால் வைத்த மறுகணமே அவர் மனத்தில் இன்னதென்றறியாத ஒரு அமைதி இறங்கியது. ஆன்மீகத்தினுடைய ஒரு பயன் என்பது, ஆன்மீகத்தினுடைய நிலை என்பது இரத்த அழுத்தமெல்லாம் இல்லாமல் சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. அதுதான் ஆன்மீகத்தினுடைய பேர். தவ முனிவர்கள் எல்லாம் அப்படித்தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட பேரமைதி அரவிந்தருக்கு வந்து சேர்ந்தது. சிறிது காலம் சென்றது. பரோடா சமஸ்தானத்தில் அரவிந்தர் பணியாற்றத் தொடங்கினார். பரோடாவில் ஒரு நாள் அவர் குதிரை வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அரவிந்தருக்கு முழுமுதற் கடவுள் கண்ணன் தான். கண்ணனை நாள்தோறும் மனத்தில் வைத்து பூஜை செய்வார். சிந்திக்கிற நேரமெல்லாம் கண்ணனை பற்றி சிந்திப்பார். ஆழ்வார்கள் நாயன்மார்கள் காலத்து பக்தி போல உயர்ந்த பக்தியை கண்ணனிடம் செலுத்தி அவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு ஆசையும் இருந்தது, கண்ணனை நேரில் காண வேண்டும் என்கிற ஆசை. கலியுகத்தில் 1800களில் ஒரு மனிதர் அப்படி ஆசைப்பட்டிருக்கிறார். அந்த ஆசை நிறைவேறி இருக்கிறது. அதுதான் ஆச்சரியம். அவர் கண்ணனை மனத்தில் சிந்தித்துக் கொண்டு அந்த குதிரை வண்டியில் பயணம் செய்த போது திடீரென்று, யானைக்கு தான் மதம் பிடிக்குமா என்ன, குதிரைக்கு மதம் பிடித்தது. குதிரை தறிகிட்டு ஓடத் தொடங்கியது. தெருக்களின் இரு புறங்களிலும் இருந்த மக்கள் எல்லாம் விலகி பதறி ஓடினார்கள். குதிரை ஒரு மலைமுகட்டின் மேல் ஓடியது. அடுத்த கணம் அந்த மலைமுகட்டிலிருந்து தாவி அந்த குதிரை கீழே விழப்போகிறது. குதிரையோடு சேர்ந்து தானும் விழப்போகிறோம். அடுத்த கணம் மரணம்தான் என்பது அரவிந்தருக்கு நிச்சயமாகிவிட்டது. அரவிந்தர் இறுதி கணத்தில் இறைவனை சிந்திப்போம், நம்முடைய கண்ணனை சிந்திப்போம் என்று முடிவு செய்து கண்ணை மூடியவராய் கிருஷ்ண சிந்தனையில் ஈடுபட்டார். அவர் கண்ணை மூடியதும் அவருடைய மனத்திற்குள் ஒரு அகக்காட்சி. திறந்த கண்ணால் பார்க்கவில்லை, மூடிய கண்ணால் பார்க்கிறார். உள்ளுக்குள் பார்க்கிறார். அவருடைய மனத்தில் கிருஷ்ணன் அமர்ந்திருக்கிறான். பூச்சலார் தன்னுடைய மனத்தில் சிவபெருமானை வைத்து பூஜை செய்து அந்த சிவபெருமானுக்கு தன்னுடைய மனக்கோயிலில் கும்பாபிஷேகம் செய்தார். அந்த நாளன்று காடவரோன் என்கிற மன்னன் நிகழ்ச்சிய கும்பாபிஷேகத்திற்கு வர இயலாது என்று சிவன் கனவில் அறிவித்தார். இதெல்லாம் நம்முடைய புராணம். அரவிந்தர் என்கிற ஒளி விளக்கை, அரவிந்தர் என்கிற டார்ச் லைட்டை அடித்து கடந்த காலத்தை பார்க்கிற போது கடந்த காலத்தில் சொல்லப்படுகிற அத்தனை அடியவர்களுடைய சரிதமும் 100% உண்மை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் அதற்கு சான்றாக அரவிந்தருடைய வரலாறு திகழ்கிறது. அரவிந்தர் பார்க்கிறார், மூல விக்கிரகம் போல தன்னுடைய இதயத்தின் உள்ளே அமர்ந்திருந்த அந்த கண்ணக்கடவுள் இடுப்பு கச்சையை இழுத்து கட்டிக்கொண்டு, புல்லாங்குழலை இடுப்பில் செருகிக் கொண்டு, கையில் ஒரு சாட்டை எடுத்துக்கொண்டு மனக்கோயிலை விட்டு வெளியே புறப்பட்டு செல்வதை அவர் மூடிய கண்ணால் பார்க்கிறார். வெளியே புறப்பட்டு சென்ற கண்ணன் சிரித்துக்கொண்டே குதிரையின் மேல் பாய்ந்து ஏறி குதிரையின் லகானை பிடித்து இழுத்து குதிரையை அடக்குகிறான். அது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா என்ன? மகாபாரத போரில் அர்ஜுனனுக்காக ஏராளமான தேர்களின் இடையே போர் தேரையே ஓட்டிய கண்ணனுக்கு ஒரு குதிரை வண்டியின் குதிரையை அடக்குவதா பிரமாதம்? அடக்குகிறான் கண்ணன்.
அடக்கிவிட்டு சிரித்தவாறே முறுவல் பூத்தவாறே மீண்டும் அரவிந்தருடைய மனத்திற்குள் புகுந்து கொண்டு மனக்கோயிலில் அமர்ந்து கொண்டு சிரிக்கிறான். அரவிந்தர் திகைக்கிறார். என்ன இது, இப்படி ஒரு காட்சி, என்னவென்று பார்த்து விட வேண்டும் என்று கண்ணை திறக்கிறார். அந்த குதிரை 2 கால்களையும் மேலே தூக்கிய குதிரை அப்படியே நிற்கிறது. மெல்ல மெல்ல கால்களை கீழே வைக்கிறது, பின்புறம் திரும்பி நடக்கிறது, அமைதியாக தன் வழியே செல்ல தொடங்குகிறது. அரவிந்தருடைய உயிர் காப்பாற்றப்பட்டு விட்டது. எனவே அவர் முடிவு செய்கிறார், இனிமேல் கண்ணன் நிகழ்த்துகிற அற்புதங்களை நாம் உணரத் தொடங்கிவிட்டோம், இனிமேல் ஒன்றே ஒன்றுதான், கண்ணனை நேரில் காண வேண்டும் என்று முடிவு செய்கிறார். கண்ணனை காண வேண்டும் என்றால் ஒரு பட்ட வகுப்பு படிக்க வேண்டுமானால் 15 ஆண்டுகளுக்கு மேல் படிக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு துறையில் ஆய்வு பட்டம் பெற வேண்டுமானால் 18 ஆண்டுகள் முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. இறைவனை காண வேண்டுமானால் எவ்வளவு பெரிய முயற்சி செய்ய வேண்டும். இதை செய்யாமல் இறைவன் எப்படி காட்சி தருவான்? எனவே முற்றிலுமாக தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும். ஆனால் அப்படி அர்ப்பணிக்க இயலாமல் ஒரு ஊசலாட்டம். அவர் சுதந்திர போரில் ஈடுபட்டிருக்கிறார். மகாத்மா காந்தியினுடைய கொள்கைகளால் கவரப்பட்டு பல்வேறு இடங்களில் சுதந்திரத்தினுடைய எழுச்சி மிகுந்த உரைகளை அவர் வழங்குகிறார். அவர் பேசினார் என்றால் மக்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூடுகிறார்கள். அவர் என்ன பேசுகிறாரோ அந்த கருத்தால் தன்மயமாகி எல்லா மக்களிடமும் சுதந்திர எழுச்சி கொழுந்துவிட்டு இருக்கிறது. அப்படி ஊர் ஊராக பேசுகிறார். சுதந்திரம் சார்ந்த பல கட்டுரைகளை எல்லாம் ஆங்கிலத்தில் எழுதுகிறார். ஆனால் கிடைத்த நேரத்தில் கண்ணனை பிரார்த்தனை செய்கிறார், ஜபத பங்கு செய்கிறார். திருமணமாகிறது. மிருணாளினி என்கிற பெண்ணை மணக்கிறார். மிருணாளினியுடன் அவர் இருந்த காலங்கள் குறைவு, சுதந்திர போர், அதனால் வீர உரைகள் நிகழ்த்துவதற்காக பல்வேறு இடங்களுக்கு அவர் போக வேண்டியிருந்ததால் மனைவியுடன் சரிவர அவர் இல்லற வாழ்க்கை நடத்தினார் என்று சொல்ல இயலாது. அப்படிப்பட்ட பிரிந்திருந்த சந்தர்ப்பங்களில் மிருணாளினிக்கு அவர் கடிதங்கள் எழுதுகிறார். மிக முக்கியமான 2 கடிதங்கள். அரவிந்தர் சிறையிலிருந்து விடுதலைப்படும் போது சாட்சியாக அந்த கடிதங்கள் சித்தரஞ்சன் தாஸ் மூலமாக வழக்கு மன்றத்திலேயே படிக்கப்பட்டன. அந்த கடிதங்களில் அவர் எழுதுகிறார், அன்புள்ள மிருணாளினி, என்னை பைத்தியம் என்று பலர் கருதுகிறார்கள், நீயும் கூட சந்தேகப்படலாம். ஏனென்றால் கடவுளை நேரில் காண்பேன் என்று ஒருவர் என்று சொன்னாலும் முதலில் கிடைப்பது பைத்தியக்கார பட்டமாகத்தான் இருக்கும். எனக்கு ஒரு பைத்தியம் அல்ல மிருணாளினி, எனக்கு 3 பைத்தியங்கள் உண்டு. முதல் பைத்தியம் கிருஷ்ணனை நேரில் காண வேண்டும் என்பது. 2வது பைத்தியம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும், அதை கிடைக்கும் வகையில் நான் உழைக்க வேண்டும் என்பது. 3வது பைத்தியம் என்னிடம் இருக்கும் எல்லா செல்வத்தையும் இந்திய ஏழைகளுக்கு வாரி கொடுத்து விட வேண்டும் என்பது. இந்த 3 பைத்தியங்களால் நான் ஆட்பட்டிருக்கிறேன் என்று அவர் எழுதுகிறார். மிருணாளினி இந்த கடிதங்களை எல்லாம் படித்து அவளுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை தன்னுடைய கணவரை. அந்த சந்தர்ப்பத்தில் கண்ணன் யோசிக்கிறான், அவன் எப்படிப்பட்ட சூத்திரதாரி, நம் அனைவருடைய ஒவ்வொரு வாழ்வின் தொடர்பான நுனி முடிச்சும் கண்ணன் கையில் தானே இருக்கிறது, அவன் ஆட்டுவித்தபடி தானே நாம் ஆடுகிறோம். அவன் யோசிக்கிறான், இந்த அரவிந்தரை நாம் பூமிக்கு எதற்கு அனுப்பினோம்? தாய்நாட்டு பற்று, சுதந்திரம் அடைய வேண்டும், அந்த வேட்கை சரி. ஆனால் நம்மை உண்மையாக நேரில் தரிசிக்க வேண்டும் என்று அரவிந்தர் நினைக்கிறார். அப்படியானால் அதற்கு முழு நேரமும் 24 மணி நேரமும் கிருஷ்ண சிந்தனையில் ஈடுபட வேண்டாமா? அப்படி இல்லாமல் சுதந்திர போர் அது இது என்று அலைந்து கொண்டிருந்தால் எப்படி அது நடக்கும் என்று கண்ணன் யோசிக்கிறான். அவன் ஒரு முடிவு செய்கிறான். அந்த முடிவின்படி சுதந்திர காலகட்டத்தில் பிரிட்டிஷாருக்கு எதிராக குரல் கொடுத்தால் அதற்கு கடுமையான தண்டனைகள் உண்டு. முசஃபர்பூர் என்கிற ஒரு ஊரில் 2 துரைசானிகள் கொல்லப்பட்டார்கள், வெள்ளைக்கார பெண்மணிகள். கொன்றவர்கள் யாரோ, கொன்ற பழி அரவிந்தர் மேல் சுமத்தப்பட்டது. அரவிந்தருடைய வீர உரைகள் காரணமாக இந்திய மக்கள் சுதந்திரத்திற்காக திரண்டு எழுவதை பார்த்த ஆங்கிலேய அரசாங்கம் எப்படியாவது அரவிந்தரை சிறையில் போட வேண்டும் என்று முடிவு செய்தது. அப்படி முடிவு செய்த போது அதற்கு இந்த பொய் வழக்கை இது பயன்படுத்தி கொண்டது. அரவிந்தர் சிறையில் ஓராண்டு அடைக்கப்பட்டார். அது சிறை அல்ல, அது அரவிந்தர் இருந்த கோயில். 9 அடி நீளம் 6 அடி அகலம் உள்ள ஒரு கூண்டு. சாளரங்கள் கிடையாது, வெறும் இரும்பு கம்பிகள் தான். ஒரு ஆன்மீக சிங்கத்தை அந்த கூண்டில் அடைத்து வைத்திருந்தார்கள். அரவிந்தர் ஓரிரு நாட்கள் யோசனையில் ஆழ்ந்தார். மெல்ல மெல்ல கண்ணனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டார். வெளியே இருந்தால் ஏராளமான பேர் அலுவல்கள் வரும், முற்றிலும் கண்ணன் தன்னையே நாம் நினைக்க வேண்டும் என்று முடிவு செய்துதான் இந்த சிறைவாசத்தை அருளி இருக்கிறான், இது ஒரு அருட்கொடை என்பதாக அவர் உணர்ந்தார். சிறையில் தவம் செய்ய தொடங்கினார்.